ஈரோடு சூரமுட்டி வரசு, ஈரோடு மலர்குடி. சொல்லுங்க என் மலர்குடி. பிள்ளைங்க 3 பேருமே மாற்றுத்திறனாளி. சொந்தத்துல கல்யாணம் பண்ணீங்களா? தாய் மாமா, அம்மாவோட தம்பி தான். பையனாவே வரைக்கும் விட்டுட்டு அங்கேயும் அதே வீதி தான் விட்டுட்டு எங்களுக்கு புறக்கணிச்சாங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு புறக்கணிச்சாங்க. எங்களை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. நானும் என் பிள்ளைங்க வீட்டு வேலை செஞ்சுதான் காப்பாற்றுறேன். இப்போ 4 வருஷம் வீட்டு வேலைக்கு போனா யாரு பார்த்துப்பாங்க? வீட்டில் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கீங்கன்னு பார்த்து. அப்போ சொந்த வீடுங்க, தனியாக இருக்க முடியாது. பிள்ளைங்களை யார்ட்டையே சுட்டுட்டு போயிடுவேன். வீட்டுக்கு 2 மணிக்கு வந்தால் இந்த ஆள் தண்ணி போட்டு அலுவலாயோ வந்தால் அடி தான் ஓதணும். அதனால சரி 15 வருஷமாக வாடகை குடியிருந்தாங்க, 4000 ரூபா. இப்போ பிள்ளைங்களிடம் வச்சுட்டு இருக்க முடியல. இப்போ அவரே இறந்துட்டார், 1 வருஷம் ஆச்சுங்க. இப்போ அடுத்த வாரம் தான் சாமி கும்பிட்றாரு. பெரிய பாப்பா சரண்யா, சின்ன பாப்பா நந்தினி, சோமசுந்தரம் 3 பேர். இப்போ அம்மா அவங்க அப்பா மூட்டை தூக்குறாருங்க. யாரோட அப்பா? எங்கள் அப்பா, அம்மாவோட அப்பா. 75 வயசு. 75 வயசு மூட்டை தூக்குறாரு. மூட்டை தூக்குறாரு. அவர் தான். நீங்க எவ்வளவு பசங்க? 2 பொண்ணு 1 பையன். தம்பி ஆட்டோ ஓட்டுறா அப்படிங்க. தங்கச்சி வந்து இத்தனை நாள் வீட்டில் தான் இருந்தா. அப்படி இப்போ வீட்டு வேலைக்கு போகிறேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணல? கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பையன். அவங்க 2 பையன், தம்பிக்கு 2 பையன். எனக்கு மட்டும்தான் பிள்ளைங்க 3 பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால வீட்டில் வாடகைக்கு வைக்கிறீங்கன்னு புறக்கணிக்கிறாங்க. வேலை இந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டா பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்தால் நம்மக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை உங்க பிள்ளைங்களுக்கு? மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது. மூளை வளர்ச்சி கம்மி. 3 பேருமே அப்படிதான் இருக்கு. தலை சீவி தெரியாது, துணி மாற்றி தெரியாது. பையனுக்கு இப்போ தான் எம்மா முகப்பேரில் ஆப்ரேஷன் பண்ணிச்சு, வால்வு. எனக்கு இதய பலவீனமாக இருக்குது, மாத்திரை சாப்பிட்டு. அதனால பையனுக்கு யாரும் செலவு பண்ணாங்க? கலைஞர் காப்பில் தான் பண்ணிச்சு. கலைஞர் காப்பீட்டு ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. காப்பீட்டு திட்டம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லை இல்லை இல்லை. இப்போ மாதம் ஆனால் டெஸ்ட்டுக்கு வர சொல்கிறீங்க, மாதம் 10,000 ரூபா ஆகும். அதெல்லாம் ஒன்றுமே வழி இல்லை. சரி போன வாரம் அந்த இது பார்த்தங்க, உண்மை வெல்லும் நிகழ்ச்சியில் வர மாற்றுத்திறனாளி. சரி அது பார்த்து அதில் தான் மிஸ்டேக் விட்டாங்க. ஏதோ நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்வாங்களேன்னு வந்துருக்கு. 3 குழந்தைங்க வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எப்படிம்மா சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறேன், ரொம்ப இருக்க முடியல. பிள்ளைங்களுக்கோசம் நம்ம இருந்துட்டு அந்த நான் இல்லாத காலத்துக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணேன்னு எனக்கு அது ஒரு வேதனை. நான் அதை வேதனைப்பட்டு எனக்கு மனசு வேதனையே போய். காலையில எழுந்திரிச்சு 3 பேருக்கு எல்லாம் நீங்க தான் செய்யணுமா? எல்லாமே நான் தான் பண்ணணும். பிள்ளைங்களை வந்து என்ன சொல்ற, ஒரு சாமிக்கு எப்படி சிங்காரிச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் தான் பிள்ளைங்க ஏன்னா தாறுமாறா இருப்பான். உங்க மனநிலை எப்படிமா இருக்கும்? எப்போச்சும் வெறுத்து போகாதா? எப்படி வெறுக்க முடியும்? நம்ம பெத்துட்ட பிள்ளைங்க அவன் தான் துரத்தி விட்டுட்டு இப்போ இருந்தாலும் அவன் பெத்த பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி நான் வேறு பக்கம் வாடகைக்கு வந்துட்டேங்க.